பேரூராட்சியில் பங்களா தெரு சாலையில் மார்க்கெட் பல ஆண்டுகளாக இயங்கி வந்தது. ஆனால் இங்கு போதிய கடைகள் இல்லை மற்றும் வியாபாரிகள் இயற்கை உபாதை கழிக்கக்கூட கழிவறை வசதிகள் இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள மீன் மற்றும் காய்கறி வியாபாரிகள் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இங்கிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையோரம் ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் மீன் மற்றும் காய்கறி வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் பழையபடி பங்களா தெருவில் மார்க்கெட் நடத்தும் வகையில் அதிகாரிகள் கூடுதல் கடைகள் கட்டியுள்ளனர். மேலும் இந்த கடைகளுக்கு வியாபாரம் செய்ய வரும் வியாபாரிகளின் நலன் கருதி கழிவறை கட்டும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது கழிவறை கட்டப்படும் இடம் பொது வழியாகும். அந்த பொது வழியை ஆக்கிரமித்து கழிப்பறை கட்டினால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மற்றும் இதன் அருகில் மனை பிரிவுகள் வாங்கியுள்ளவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே பொது வழியை ஆக்கிரமிப்பு செய்து கழிப்பறை கட்டாமல் அதற்கு பதில் மாற்று இடத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கழிப்பறை கட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். எனக்கு பின்னாடி ஒரு 7 மனைகள் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 வீடுங்க இருக்கு. மொத்தம் 10 வீட்டுக்கு மேலே இருக்கு. அந்த 10 வீடுமே இங்கே 6 அடி சந்து இருக்கு. நாங்கள் வாங்கின டாக்குமெண்ட்லேயே தெற்கால பக்கம் பேரூராட்சிக்கும் பட்டாதாரருக்கும் பொது சந்துன்னு தான் வருது. ஆனால் இப்போ இங்கே பேரூராட்சி அந்த வழி இப்போ மேலே பாருங்கள், இங்கேருந்து சர்வீஸ் லைன் இப்போ ஒரு வீட்டு சர்வீஸ் லைன் போகுது. அங்கே பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் இந்த வழி தான் வரணும். இது சம்மந்தமாக இது கட்ட ஆரம்பிக்கும் பொழுதே பேரூராட்சி நான் மனு அருகே கேஜி வளத்தில் கோல்டன் கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மாணவிகளுக்கு செவிலியர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு மாணவியருக்கு வரவேற்பு விழா, கல்லூரி 9வது ஆண்டு விழா மற்றும் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா என முப்பெரும் விழா பழனி அடிவாரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கல்வி நிறுவன தாளாளர் மாசிலாமணி காளியப்பன் வரவேற்புரை வழங்கினார். முதல்வர் உமா மகேஸ்வரி தொகுப்புரை நிகழ்த்தினார். விஷ்ணு மாயா நிறுவன இயக்குனர் அசோக் தலைமை தாங்கினார். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பழனி பாலன், நகர செயலாளர் மிதுன், பேச்சியம்மாள், அரசி ஆலை சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில், செவிலியர் பணிபுரிவோர் மட்டுமே அதிக நேரம் வருத்தத்தில் உள்ளவர்களுடன் இருக்கும் நிலை உள்ளது. ஆகவே அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் மறந்து அவர்களது வருத்தத்தில் பங்கேற்று அவர்களை நலம் பெற செய்து மகிழ்வோடு அனுப்பும் பெரும் பணியை செய்கின்றனர். செவிலியர் பணிபுரிவோர் தனியாக எந்த புண்ணிய காரியமும் செய்ய வேண்டியது இல்லை. அவர்கள் செய்யும் பணியே அவர்கள் தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கும் பணியாகும் என பேசினார். தொடர்ந்து பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். விழாவை முன்னிட்டு மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்வர்தீன், பழனி பாராமெடிக்கல் கல்லூரி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். And that the spirit of care. I now invite all the victims. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நரிகல்பட்டி வாரச்சந்தை மிகவும் புகழ்பெற்று விளங்கி வருகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஆடு, மாடு, கோழி போன்றவைகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சந்தையில் கடந்த 50 வருடங்களாக குத்தகைதாரர்கள் கோழிக்கு 10 ரூபாய்க்கு ரசீது கொடுத்துவிட்டு 50 ரூபாய் வசூல் செய்து வருவதும், ஆடு ஒன்றுக்கு 20 ரூபாய் கட்டணம் சீட்டு கொடுத்துவிட்டு 80 ரூபாய் வசூல் செய்வது, 4 சக்கர வாகனங்களுக்கு 30 ரூபாய் ரசீது கொடுத்துவிட்டு 100 ரூபாய் வசூல் செய்து வருவது தொடர்கதையாகி வந்தன. இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொப்பம்பட்டி மத்திய ஒன்றிய செயலாளர் தொடர்ந்து நேர்மையான முறையில் வியாபாரிகளுக்கு கட்டண சீட்டு கொடுத்து உரிய தொகையை வசூலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தொப்பம்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து புகார் தெரிவித்தனர். மேலும் 50 ஆண்டுகால நிலையில் தற்பொழுது நரிக்கல்பட்டி சந்தை முகப்பு வாயிலில் கட்டணங்கள் பற்றிய தகவல் பலகை வைத்தனர். மேலும் பேருந்து நிலையம் அருகே முறையான கட்டணங்கள் அடங்கிய தகவல் பலகையை வியாபாரிகளுக்கு தெரிவிக்கும் வகையில் வைத்துள்ளனர்.
தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் ஊழல்கள் நடக்காமல் இருப்பதற்கும் நேர்மையான முறையில் கட்டண வரி வசூல் செய்வதற்கும் வியாபாரிகளை ஏமாற்றும் நோக்கினை போக்கிடும் வகையில் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் தகவல் பலகை வைத்துள்ளனர். தொடர்ந்து இதனை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சந்தையின் முகப்பு வாயிலில் பட்டாசுகள் வெடித்தும், கேக்குகள் வெட்டியும், பொதுமக்களுக்கும் சமூக அலுவலர்களுக்கும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மாவட்டம் பழனி வட்டம் தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் அமைந்துள்ள இந்த நரிக்கல்பட்டி வார சந்தையில் இது ஒரு 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு வார சந்தை. இந்த வார சந்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளாக சுங்கம் வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சுங்கம் கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு முறையற்ற முறையில் எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்காம இந்த இடத்துல சுங்கம் வசூலிச்சுட்டு இருந்தாங்க. உலகின் மிகவும் விரும்பப்படும் ஜுவல்லரி நிறுவனமான ஜோய் ஆலுகாஸ் காஞ்சிபுரத்தில் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட தனது விற்பனையகத்தை திறந்துள்ளது. தமிழ்நாடு அரசின் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாநகராட்சி உறுப்பினர் சசிகலா கணேஷ், ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சில்லறை விற்பனை பிரிவு தலைவர் ராஜேஷ் கிருஷ்ணன், மண்டல மேலாளர் லிஜோ மற்றும் பிற முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த விற்பனையகத்தை திறந்து வைத்தார். Sir, look, sir, please. Thank you. Yes, sir. Once again, for the group photo of the relaunch of Joy Alucas in Kanjipuram. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும், பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சாலிக் பாஷா தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் முகமது யூசுப் சிறப்புரையாற்றினார். அப்போது பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து கோஷம் எழுப்பினர். கண்டிக்கும் விதமாக அவர்களுக்கு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள தேவனூர் கல்வெட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு தீமிதி திருவிழா நடத்த ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா தொடங்கியது. முன்னதாக காளியாட்டம் நிகழ்வு நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பெரிய ஏரிக்கரையிலிருந்து அக்னி கரகம், பூங்கரகத்துடன் பம்பை மேளம், நாதஸ்வரம், மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவிலில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அக்னி குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சிலர் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி, பராசக்தி என பக்தி கரகோஷங்களை எழுப்பினர். இதில் குளத்தூர், காட்டாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
விளம்பர பதாகைகளால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கிருஷ்ணகிரி நகர் முழுவதும் மிகவும் நீளமான அளவுகளில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரால் விளம்பர பதாகைகள் வைக்கப்படுவதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், நகராட்சி ஆணையர் உட்பட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் சந்திரமோகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், விளம்பர பதாகைகள் வைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் கிருஷ்ணகிரியில் இருந்து சென்னை தலைமைச் செயலகம் வரை நடைபயணம் மேற்கொண்டு முதலமைச்சரிடம் நேரடியாக மனு அளிக்க உள்ளதாகவும் டாக்டர் சந்திரமோகன் தெரிவித்தார். என் பேர் டாக்டர் சந்திரமோகன், நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர், சமூக ஆர்வலர். கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அரசியல் கட்சிகள் வந்து பேனர் வைக்கிறாங்க. கிருஷ்ணகிரி நகராட்சி முழுக்க பேனரு, பள்ளிக்கூடம் அருகில பேனரு, அது 40க்கு 60, 100க்கு 80 பெருசா வைக்கிறாங்க. அதே போல நம்ம கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம், அதே போல ராயக்கோட்டை மெயின் சாலையில, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சேலம் மெயின் ரோடு மேம்பாலம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேனருங்க. மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கிரிவல பாதையில் அமைந்துள்ள இலங்கை தமிழர்கள் முகாம்களை ஆய்வு செய்து அவர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். மாவட்டம் பெண்ணாடம் ஐயனார் கோவில் தெருவில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருவிழா நடத்துவதற்கு ஊர் பொதுமக்கள் கூடி முடிவு செய்யப்பட்டது. அதனை அடுத்து கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றி காப்பு கட்டினர். தொடர்ந்து 11 நாட்கள் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கிருஷ்ணன் பிறப்பு, திரௌபதி அம்மன் பிறப்பு, அர்ஜுனன் வில் வளைப்பு, திருக்கல்யாணம், தொடர்ந்து துயில் அழித்தல், அர்ஜுனன் தபசு, பூவெடுத்தல், கிருஷ்ணன் தூது, அரவான் களபலி நடைபெற்றது. அதோடு இரவு வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தீமிதித்து அம்மன் அருளை பெற்றனர். இதில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு, சுவாமி வீதி உலா, பட்டாபிஷேகம் இன்று நடைபெற்றது. கடைசியாக நாளை ஊரடை பொங்கல் வைத்து திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா நிறைவடைகிறது. மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் அருள்மிகு அபிராமி அம்மை உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நேற்று இரவு வழக்கம் போல் பூஜை முடிந்து கோவிலை பூட்டிவிட்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை கோவிலை திறக்க வந்த போது கோவிலின் கதவுகள் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 2 உண்டியல்கள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவிலில் இருந்த 2 உண்டியலில் ஒன்று விவசாய நிலத்தில் உள்ள மின் மோட்டாரிலும் மற்றொன்று மணிமுக்தா ஆற்றின் நடுவில் கிடப்பது தெரிய வந்தது. மேலும் 2 உண்டியலில் இருந்து பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சில்லறை காசுகளை மர்ம நபர்கள் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். மேலும் 2 உண்டியலில் இருந்து சுமார் 50,000 ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் கோவிலுக்குள் புகுந்து 2 உண்டியல்களை திருடி பக்தர்கள் காணிக்கை செலுத்தியிருந்த பணத்தை திருடி சென்ற சம்பவம் அக்கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி இல்லையா?
மேம் பணத்தை மட்டும் சார் பாக்கி சில்லறை வச்சுக்கலாம் அப்படியே கிடக்கு சில்லறை காசு இந்த காயின் எல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் குன்னத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு என்றதை செய்வோம் அறக்கட்டளை சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களை ஊக்குவித்து நல்வழிப்படுத்திய ஆசிரியர்களும் பாராட்டப்பட்டனர். நிகழ்ச்சியில் ஏழுமலை, தேசிங்கு ராஜா, முருகன், தம்பிதுரை, ஹரி தேவா, அஜித்குமார் உள்ளிட்டோர் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாவட்டம் விருத்தாச்சலம் சித்தலூர் பைபாஸ் ரவுண்டானா பகுதியில் செயல்பட்டு வரும் அருண் ஜோதி டிரான்ஸ்பார்மர் ரிப்பேரிங் நிறுவனத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சந்தர்கான் என்பவரின் மகன் 22 வயதான அங்கித் குமார் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் சித்தலூர் பைபாஸ் பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்டிருந்த ஆயில் லீக்கேஜை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மின்சார இணைப்பு முழுமையாக துண்டிக்கப்படாத நிலையில் எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்தம் மின்சாரம் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இதனை கண்ட சக ஊழியர்கள் அங்கித் குமாரை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அங்கித் குமார் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் புதிய மாவட்ட செயலாளராக பசுபதி நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கிருத்திகை என்பதால் இன்று மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். முன்னதாக திருமணத்திற்கு சென்ற மாவட்ட செயலாளர் பசுபதி மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். அவருக்கு திருமணம் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஆவின் சேர்மன் பேட்டை முருகன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செங்குட்டுவன், முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம், ஆனங்கூர் குமார், முன்னாள் தலைவர்கள் முண்டியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன், ராஜவேல், ரவி, நேமூர் குமார், வழக்கறிஞர் பாக்யராஜ், LIC தனசேகர், விலங்கம்பாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர், சேந்தூர் தசரதன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விருது பெற்ற வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர். அவரது நினைவை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலைய பகுதியிலிருந்து வேளச்சேரி வரை உள்ள வேளச்சேரி சாலைக்கு முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டு தாம்பரம் மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக மேலாண்மை துறை மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலன்துறை அமைச்சர் சரத்குமார் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் குடும்பத்தினரை சந்தித்து மரியாதை செலுத்தினார். முகுந்த் வரதராஜனின் தந்தை வரதராஜன், தாயார் கீதா மற்றும் சகோதரியிடம் நலம் விசாரித்தார். வேளச்சேரி சாலைக்கு முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறித்து அவர்களிடம் விளக்கினார். அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு முன்னாள் படை வீரர்கள் நலன் குறித்த திட்டங்கள் குறித்தும் விளக்கினார். ஆர்மி டே வந்து நான் மீட் பண்ணணும்
அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே ஜே தத்தனூர் கீழவள்ளி தெற்கு தெருவில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா இந்த ஆண்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பக்தர்களை கவர்ந்தன. மேலும் அந்த கிராமத்தில் வளர்க்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை ஒன்று அம்மனை வணங்கி சென்றது பக்தர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்ட மகா மாரியம்மன் தேரில் எழுந்தருளச் செய்யப்பட்டார். பின்னர் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தேர் திருவிழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் வட்டத்தில் 1435ஆம் பசிலி ஆண்டிற்கான ஜமாபந்தி வரும் 16ஆம் தேதி துவங்கி விடுமுறை நாட்கள் இல்லாமல் 22ஆம் தேதி வரை திண்டிவனம் சார் ஆட்சியர் தலைமையில் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதுகுறித்து மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மரக்காணம் பட்டத்தில் சிறுவாடி, பிரம்மதேசம், மரக்காணம் ஆகிய 3 குறுவட்டங்கள் உள்ளன. இதில் 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையில் சிறுவாடி குறுவட்டத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் ஜமாபந்தி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி பிரம்மதேசம் குறுவட்டத்திற்குட்பட்ட நல்முக்கல் கிராமம் முதல் வன்னிப்பேர் கிராமம் வரையில் உள்ள 15 கிராமங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் ஜமாபந்தி நடைபெறுகிறது. தொடர்ந்து 19ஆம் தேதி மரக்காணம் குறுவட்டத்திற்குட்பட்ட அனுமந்தை ஊராட்சி முதல் கந்தாடு ஊராட்சி வரை உள்ள கிராமங்களுக்கு ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதுபோல் 22ஆம் தேதி 2வது முறையாக மரக்காணம் குறுவட்டத்திற்குட்பட்ட திருக்கனூர் கிராமம் முதல் நாரவாக்கம் கிராமங்கள் வரையில் உள்ள பகுதிகளில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மேற்குறிப்பிட்ட குறுவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உரிய ஆவணங்களை கொடுத்து பயன்பெற வேண்டும் என அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் அதிரடி அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அமமுகவின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லசாமி தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் இந்த பிரம்மாண்ட இணைவு விழா நடைபெற்றது. அப்போது தாவைக்காவில் இணைந்த நிர்வாகிகள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பொன்னாடை போர்த்தியும் பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்தும் தங்களது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்தனர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர, ஒன்றிய, மாவட்ட மற்றும் சார்பணி நிர்வாகிகள் அனைவரும் அமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டனர். 2000த்திற்கும் மேற்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் தாவேகாவில் இணைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. மாமா இங்க பாருங்க.